சங்கீதம் 16:8 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தாவீதின் சங்கீதங்களை படிக்கும்போது எப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலைகளை சந்தித்தாலும் அவனுடைய நம்பிக்கை மிக வலிமையாக இருந்ததை காண முடிகின்றது. அதன் காரணம் அவனுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் உறுதியான அஸ்திபாரங்களை கொண்டிருந்தது. தேவனோடு அவனுக்கு இருந்த ஐக்கியமும் அனுபவங்களுமே நான் அசைக்கப்படுவதில்லை என்று அவனை சொல்ல வைத்தது. அது மாத்திரமல்ல, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்றும் அறிக்கையிட்டான். கர்த்தரை எப்போதும் தனக்கு முன்பாக முக்கியமான மற்றும் முதன்மையான இடத்திலே வைத்திருந்தான். அவன் அவருடைய சமூகத்தில் வாழ்கின்ற நிச்சயத்தையும் பெற்றிருந்ததால் எந்த சூழ்நிலையிலும் தான் அசைக்கப்பட போவதில்லை என்ற நம்பிக்கையின் நிறைவினை பெற்றிருந்தான். நம்மில் சிலரிடம் விசுவாசம் இருக்கும், உறுதியான நம்பிக்கையும் இருக்கும். ஆனால் சோதனைகளின் மத்தியில் காணாமல் போய்விடுகின்றது. அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் தாங்குவதில்லை. காரணம், அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் தாங்களாகவே ஏற்படுத்தி கொண்டிருப்பார்கள். அது மாத்திரமல்ல, தேவனோடும் சரியான உறவினை கொண்டிருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு நன்மையை கொண்டு வராது. எனவே தேவ பிள்ளைகளே, அதனை உணர்ந்தவர்களாய் தேவனாகிய கர்த்தருக்கு முதன்மையான முக்கியத்துவத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை எத்தனை சோதனைகள் பெருங்காற்றுகளாக வந்து மோதினாலும் நாம் அசைக்கப்படாதபடிக்கு நம்மை பாதுகாக்கும் பொறுப்பை தேவனே ஏற்றுக்கொள்வார். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.